இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சு சந்திராவுடைய கடைய மீட்டு குடுத்தரணும் அப்படின்னு முடிவு பண்ணி, முத்து ஒரு பக்கம் செல்வத்தோட சேர்ந்து ஏன் கேட்டுருக்க, மீனா அவங்களோட வண்டிய பறி குடுத்துர்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த விஷயத்த வச்சு மட்டும் தான் முழுசா இன்னைக்கு எபிசோடே வந்து நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து அந்த மேனேஜர் இருக்கார்ல, கோயிலுக்கு புதுசா வந்திருக்க மேனேஜர், அவர்கிட்ட செல்வம் போய், "என் தங்கச்சிக்கு வந்து ஒரு பூக்கடை வைக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னொரு அம்மா அங்க வைக்கிறத கேட்டிருக்கு. "ரூ. 10,000 காசு கேட்டிருக்கேன். அதே காச நீ குடு. ஏழைங்களுக்கு தான் வாழ்க்கை குடுக்குறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் ரூ. 2,000 எனக்கு குடுத்தரணும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, பூ எப்பலாம் என் வீட்டு விசேஷம்னு சொல்றேனோ, அப்பலாம் நேரா வீட்டுக்கு பூ வந்துரணும்னு சொல்ல, "எல்லாம் பார்த்துக்கலாம் சார். என் தங்கச்சிய கூப்பிட்டு நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிர்றாங்க. சொன்னதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, முத்துவும், செல்வமும் சேர்ந்து நேரா கிளம்பி போய் அந்த கமிஷனர் வீட்டுக்கு போறாங்க. கார்ப்பரேஷன் கமிஷனர் வீட்ல போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா, அவரு "யோவ்! இங்கலாம் வரக்கூடாது. போயா அந்த பக்கம். யாரு அவங்களுக்குலாம் என் வீட்டு அட்ரஸ் குடுத்தா?" அப்படின்னு தொரத்தி விட்டுறாரு. வெளில வந்து பார்த்தா, அங்க ஒரு லேடி வந்து இறங்குறாங்க. இதுதான் எனக்கு சிறகடிக்க ஆசையில உண்மையிலேயே புடிச்ச ஒரு அம்சம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கரெக்ட்டா கதையோட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. சும்மா அந்த கேரக்டர் மாரி இருக்கும். ஆனா வந்து அவங்கலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்க மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி தான் வந்து இந்த பாரதின்னு ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தரதுக்காக வந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அங்க வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அந்த கார்ப்பரேஷன் கமிஷனரோட ஒய்ஃப் தான் இவங்க. அவங்க "நீ எங்கப்பா இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இல்ல இப்படி வந்து எங்க அத்தையோட கடைய இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளு வந்து லஞ்சம் வாங்குறாரு. அதுக்கு வந்து ப்ரூவ் பண்ண கூட என்னால முடியும்." அப்படின்ன உடனே, "சரி வா வீட்டுக்குன்னு" கூட்டிட்டு போயிட்டு, அந்த கமிஷனர் கிட்டயே வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அம்மாவே தப்பு பண்ணும்போது கூட உண்மைக்காக நின்னவர் அவரு. அப்படின்னு சொன்ன அப்புறமா, "சரி என் ஒய்ஃப் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவுல மீனா என்ன பண்றாங்க, அந்த கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்கள்ட்ட. "எங்க கடை நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லிட்டு இந்த உள்ள இருக்க பூசாரிட்டருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்கள்ட்டயா வந்து சைன் வாங்கிட்டு இருக்கும் பொழுதே, வாசல்ல வந்து ஒரு வண்டிய லோட் ஆட்டோவ தூக்கிட்டு வந்து நிறுத்தி, அதுல வந்து இவங்க வண்டிய தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க பைக்க காணாமேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து, "அம்மா சிமெண்ட் ஏத்திட்டு போறோம் விடுமா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. வண்டிய காணோம்னு உடனே கிளம்பி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் குடுக்கலான்னு போனா, அருண் வந்து ஒரு லெட்டர் மாரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாரி அந்த போலீஸ் ஆஃபீசர் குடுத்து, அத போய் இந்த விஷயத்த போய் நீ கார்ப்பரேஷன் கமிஷனர போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் அத பார்க்கறதுக்கு வெளில வரும்போது, மீனா அங்க வந்துட்டு என்னோட வண்டிய காணோம்னோனே, அதையும் நானே கண்டுபிடிச்சு தரேன்ட்டு, இந்த 2 விஷயத்தையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு அருண் முடிவு பண்றாரு. இந்த கிளாஷ் தான் எங்கேயோ பிரச்சனையா வந்து இடிக்க போகுது. இல்ல இவங்க 2 பேரும் சேருவாங்களா? அருணும், முத்துவுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது நடக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனா, இப்ப அந்த வண்டிக்கான இதெல்லாம் குடுத்து வந்ததுக்கு அப்புறமா வந்து சீதா என்ன ஸ்ருதி என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து, அவங்க ஹோட்டலுக்கு இன்டர்வியூ எடுக்குறாங்க ஷெஃப்‌க்கு. ஒருத்தர் வந்து வெஜ் தான் சமைப்பேங்கிறாரு. இன்னொருத்தர் சம்பளத்த சொன்னா தான் சமைப்பேங்கிறாரு. இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது கடைசியா ரவியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. மோஸ்ட்லி இத ரவி தான் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சமைக்கிறேன். நான் சமைச்சு தரேன் அப்டின்ன உடனே, சரி ஓகே. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நாள் சமைச்சு குடுங்க. சமைச்சு குடுத்தத வச்சு நாங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு சிறகடிக்க ஆசை போற விதத்த பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.